வணக்கம். 11ஆம் வகுப்பு கணித பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் 1.1 பயிற்சியில் 4வதுல 5வது கணக்கு பார்க்குறோம். இங்கே வந்து 3 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. 3 உறுப்புகளுக்கு நம்ம மதிப்பு போடுறோம். A = 1 2 3 4, B = 2 3, C = 1 4 1 4 போடுறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் B - A வெட்டு C. ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் உள்ளது எழுதுகிறோம். B - A. B - Aனா ஃபஸ்ட்டு B மைனஸ் A வந்து என்ன இருக்குது? 1 2 3 4. இதில் பொதுவானது என்ன இருக்குது? 2 3. அப்போனா என்னது? ஃபஸ்ட்டு கணத்தில் என்ன உறுப்பு இருக்குது? எதுவுமே இல்லை. அப்போனா அது வந்து என்னது? வெற்றுக்கணம். B - A வெட்டு C. ஒரு வெற்று கணத்தோட எந்த கணத்து உறுப்புகள் இருக்கும்போது என்ன வரும் உனக்கு? C வந்து 1 4. இந்த ரெண்டுலேயும் பொதுவானது என்ன இருக்குது? வெற்றுக்கணம். அவ்வளோதான். வெற்றுக்கணம் வந்து அந்த இதில் இருக்குதுன்னா அவ்வளோதான் வெற்றுக்கணம். அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க? B வெட்டு C. இதில் வந்து 3 இதாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்று வேறு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம தனியாக செய்வோம். B வெட்டு C. B வெட்டு Cயில் வந்து என்ன இருக்குது? B வெட்டு C. Bக்கும் Cக்கும் பொதுவானது என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. வெற்றுக்கணம். வெற்றுக்கணத்தில் இருந்து -A. B வெட்டு C -A. ஏயை வந்து என்ன செய்கிறோம்? கழிக்கிறோம். வெற்றுக்கணம் மைனஸ் 1 2 3 4 கழிக்கும் போது என்ன வரும்? அதுவும் வெற்றுக்கணமாக இருக்கும். அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? B வெட்டு C - A. ஃபஸ்ட் வந்து B வந்து என்ன இருக்குது? C - A கண்டுபிடிச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து C - A கண்டுபிடிச்சிக்குவோம். C - A கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம்? நம்ம செய்வோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம இங்கே C - A. C - A. C - A வந்து என்ன இருக்குது? C 1 4 மைனஸ் A வந்து என்ன இருக்குது? 1 2 3 4. இதில் பொதுவானது என்ன இருக்குது? 1 4 இருக்குது. அப்படின்னா என்னது? C - A வெற்றுக்கணம். B வெட்டு C - A. B வந்து என்னது? 2 3 வெட்டு வெற்றுக்கணம் = வெற்றுக்கணம். ஆனால் எல்லாமே என்ன இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் = ரைட் ஹேண்ட் சைட்.